சற்று முன்பு தமிழகத்தில் திமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கடும் மோதல் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான மோதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தெலங்கானா முதலமைச்சர் இதில் கைகோர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்பிதான் ஆக வேண்டும். தெலங்கானாவின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய இந்த சனாதன விவகாரத்தை பற்றி சம்பந்தம் இல்லாமல் சைலண்டாக சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கும் நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதிமுக அவர்களும் நிறைய விதமான விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அங்கே தெலங்கானாவில் இப்போதான் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசமாக ஹேண்டில் பண்ணிட்டு போனதை பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப ரொம்ப அழகா ஓகேங்களா கேரிங்காக பார்த்தீங்கன்னா ராகுல்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா பண்ணதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவிற்கு விபூதியை அடித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி அப்படின்னே சொல்லலாம். என்ன விபூதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இங்கு ஒரு பேச்சு அங்கு ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி பேசியிருக்கிறது. இங்கு ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனாக பார்த்தீங்கன்னா இருக்கிறார் அப்படின்னு பேசிட்டு மற்ற 2 மாநிலம் மேலே தள்ளி போய் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஒரு உதவாநிதி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி பேச்சுன்றதை நீங்களே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் என்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ஓகேங்களா விலை உயர்ந்த ஆடைகளை போடக்கூடிய நபர் ராகுல் காந்தி. இப்போ மோடியே அவர் போடக்கூடிய உடை 8.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா ராகுல் காந்தி நீங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது சிம்பிளான ஒரு பழங்குடியின. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே கடந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தலை சமையல் செய்து இங்கேயே பிரியாணி சாப்பிட்டு போனார். உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி மோடியால் ஃப்ரீயாக யாருமே Z+ இல்லாமல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ காங்கிரஸ் உடைய வீக்னஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தலைவர்களை பணத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி எடுத்துக்கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவருடைய வேட்டிகளும் பார்த்தீங்கன்னா உருவப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதில் காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் நிறைய விதமான உடன்பாடுகள் இல்லாமலேயே சில விதமான விஷயங்கள் இப்போ கூட இந்த முறை இவ்வளவு சீட்டுக்கள் கொடுத்தது காங்கிரஸுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பர்களே. திமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கடுமையான மோதல் போக்குகள் அப்படின்றது எப்படி ஏற்பட போகிறதுன்றதை நம்ம கட்டாயமாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய உறவு எந்த முறையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டது என்றால் அது பிஜேபியை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண வேணான்றது தான்